வணக்கம் ட்ரேடர் சசி. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு இந்த 3 சார்ட்லேயும் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க. நீங்கள் பை செல் காலை எதிர்பார்த்து இந்த பதிவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த பதிவு வந்து பயன்படாது. ட்ரேடிங்கை ஃப்ரம் த கோர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இது தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலில் உள்ளே போய் பாப்புலர் வீடியோஸில் இருக்கிற முதல் வீடியோவோ இல்லைனா பிகினர்ஸ் கைட் அப்படின்னு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 50 பதிவுகள் வந்து இருக்கும். இந்த 50 பதிவுகளையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து பாருங்கள். 1 மாதம் 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக பார்க்குறேங்க. பார்த்த விஷயத்த நீங்கள் சார்ட்டில் போயிட்டு பயிற்சி பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் ஒரு பதிவில், அந்த விஷயம் வந்து பல்வேறு சார்ட்டில், ஒரு சார்ட்டில் மட்டும் பார்க்காதீங்க, நிறைய சார்ட்டில் நிறைய டைம் ஃப்ரேமில் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து வராமல் இருக்கும். சில பேர் வந்துட்டு எது லோயர் லோ போயிட்டு இருக்குது, இது 1 ஹவரில் ஒரு மாதிரி இருக்குது, 5 மினிட்ஸில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து பதிலை எப்போவோ சொல்லி முடிச்சிட்டேன். அதனால் திரும்ப திரும்ப அந்த பதிலை சொல்ல நான் விரும்பலை. நீங்கள் அந்த 50 பதிவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கான பதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் மிகுந்த அன்பு பாசத்தை வந்து காட்டுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாகவே நான் ரொம்ப நாளாக இது வந்து போய்கிட்டே இருக்குது. என்னால் ரிப்ளை பண்ணுற அளவுக்கு நேரங்கள் வந்து இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவில் முதல்ல வந்து நம்ம கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டு வந்து ஆல் டைம் ஹை வந்து போயிடுச்சு, புதுசாக ஒரு ஹை வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு வந்து 80,000 போயிடும்னு சொல்லிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 82,000 இப்போ வந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டு கடையில் நீங்கள் போய் வாங்குறது வரக்கூடிய காலங்களில் அது வந்து 1,00,000 வந்து கண்டிப்பாக வந்து நெருங்கிடும், தாண்டிடும். சரியா? அந்த லெவலில் வந்து கொஞ்ச நாளைக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பழைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். பொதுவாக ட்ரேடிங்கை வந்துட்டு நான் இந்த படிக்கட்டு முறை அப்படிங்கிறத வந்து நான் நிறைய தடவை வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்டெப்ஸ் மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த சேனலில் உள்ளே போய் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து அதை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்து அதை வந்து பயிற்சி பண்ணி பழகிக்கங்க. ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்டெப்ஸ் மெத்தடை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ட்ரேடிங்கு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் பயிற்சி பண்ணி தெளிவாகிட்டீங்க அப்படின்னா சரியான கேபிட்டலை வச்சு கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் அது கற்றுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நானும் வந்து தினமும் கூட சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த பதிவுலேயும் நம்ம அந்த விஷயத்தையே பார்ப்போம். நீங்கள் ஜென்ரலாக இந்த சார்ட்டை பார்த்தோன்னே தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை வந்து பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியும். இது பார்த்த உடனே வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க, லோயர் லோ பண்ணிட்டு கீழே ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக லோயர் லோ பண்ணிக்கிட்டே வருது. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு புதுசாக ஒரு லோ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. புதுசாக ஒரு லோ வைக்காது. எப்படி இங்கே வந்து பொறுமையாக வந்து லோ பண்ணிகிட்டே வருது பார்த்தீங்களா ப்ரைஸு, அந்த அந்த விஷயம் வந்து நடக்காது. இந்த மாதிரி புதுசாக லோ எந்த இடத்துல வந்து இந்த சார்ட்டில் வந்து நடக்கலை, இந்த இடத்துல இந்த இடத்துல நடக்கல. கீழே வந்துட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. கீழே வந்துருக்குது, மேலே ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. கீழே வந்து புது லோ வச்சிருக்குது, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. போயிருக்கு, ஆனால் அது சஸ்டெயின் ஆகலை. மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப வந்து லோ தான், கீழே தான் வந்தது. திரும்ப கூட ஒரு ஹை வச்சுட்டு மறுபடியும் ஒரு கம்ஃபர்டபுளாக இன்னொரு லோ, அதாவது இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த லோவிலேருந்து பர்டிகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே பிளாஸ்ட் ஆகி போன மாதிரி வந்து போயிருக்கு. திரும்ப அதே இடத்துக்கு வந்தோன்னே வேகமாக மேலே போயிருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லோலேருந்து எப்படி கீழே வந்திருக்கான்னு தெரியுதா? எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டு கீழே வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ படிக்கட்டு முறையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக லோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் லோ பண்ணுறது நின்றுடும்.
லோ பண்ணாது. அந்த லோ பண்ணாமல் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வேகமாக போயிடும் ப்ரைஸ். அதுக்கு மேலே போகுதா இல்லையாங்கிறது வந்து அடுத்த கதை. ஸோ இந்த இடம் வந்து என்ன நடக்கலாம், இப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு புது ஹை வச்சுருந்துருக்கலாம். மறுபடியும் இப்படி வந்துட்டு இன்னொரு புது ஹை எது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. ஜென்ரலாக இப்படியும் கூட நடக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்களா, அந்த மாதிரியும் நடக்கும். எப்படி மேலேருந்து கீழே வந்து இந்த லோக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கும். எடுத்தோன்னா அப்படியே மேலே போயிட்டானா இல்லை, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் கீழே போகிற மாதிரி மறுபடியும் இன்னொரு தடவை வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது தான் அடுத்து வந்து ஹை பண்ணி இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்குது. இப்போ எங்கே போகும், இங்கே போகும். அடுத்தது இந்த 2 லெவலும் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால நம்ம இதையே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன ட்ராப்புக்கு அப்புறமா இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஸோ இது புரியல அப்படின்னா மறுபடியும் வந்து நான் சொன்னதை முதல்ல இருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் படிக்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த ப்ராக்டிஸ் அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது இப்படி ட்ரேடாக மாற்றுறது. இந்த ட்ரேடாக மாற்றுறதுக்கு நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து ரிவர்சலாக இருக்குது. அதாவது ஒரு தடவையும் புது லோ வச்சதுன்னா மேலே போயிடுதுங்க. புதுசாக ஒரு லோ வச்சதுன்னா மேலே போகுது, புதுசாக ஒரு லோ வச்சதுன்னா மேலே போகுது, புது லோ மேலே, புது லோ மேலே, புது லோ மேலே, இதான் நடக்குது. அப்போ புதுசாக ஒரு லோ வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு இருக்குது, இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு இருக்கு. புதுசாக வந்து ஒரு லோ வச்சதுன்னா நம்ம அலர்ட் ஆயிடலாம். கன்ஃபார்மாக இங்கே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சான்சஸ் இருக்கு, எப்பவுமே ப்ராபபிலிட்டி தான் ட்ரேடிங்கில். அதே மாதிரி புதுசாக ஒரு லோ வச்சதுன்னா, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்ததுன்னா மேலே போயிடுது. புதுசாக ஒரு லோ வச்சா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இங்கே வரைக்கும் போகணும், போகாமலேயே ரிவர்சல் ஆகலாம். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க. எல்லா இடத்துலையுமே அதுதான் நடக்கும். ஸோ இங்கே வந்து இதுதான் லோ, இன்னொரு லோ இந்த இடத்துல வச்சிருக்குது. மேலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையர்ஸே இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்களா, என்ன ஆயிருக்குது, திரும்ப எவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த லோவுக்கு கீழே புதுசாக ஒரு லோ வச்சிருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் புது லோ வச்சதுக்கு அப்புறமா ஈக்குவல் லெவல்லேருந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் புது லோ வச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது, மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு தடவையும் லோ விற்கும் போது மேலே ப்ரைஸ் வந்து போகுது அப்படிங்கிறத மட்டும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிச்சிடலாம். சரியா, அந்த லோ வைக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். இவ்வளோ தூரம் மேலே வந்தது, புதுசாக ஒரு சின்னதாக இப்படி கீழே வந்துருக்கு, மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து புதுசாக ஒரு லோ வச்சிருக்குது. புதுசாக லோ வச்சா என்ன ஆகும், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ட்ரெண்டு எப்படி இருக்குது, யார் பலசாலியாக இருக்கிறாங்க, பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இந்த இடத்த திரும்ப போய் மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. லோ வைக்கிறாங்க, மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு, பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. சரி, ஓகே, இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதா, புதுசாக வந்து லோ வச்சா மேலே போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பயிற்சியில் கற்றுக்குறீங்க. இது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், லோயர் டைம் ஃப்ரேம், இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு எதுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது, ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த லோவுக்கு கீழே ஒரு லோ வச்சதுன்னா இங்கிருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் ஆக போகுது. ரிவர்சல் வந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, போகாமலேயும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே எப்படி ரிவர்சல் ஆகுதுன்னா அதையும் வந்து பார்ப்போம். அதை மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன், சொல்லித்தரேன். 15 நிமிஷத்தில் போய் பார்ப்போம். ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் உள்ளே போய் பார்க்குறீங்க. இந்த ரிவர்சலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து கடன்னு மேலே வந்தது. இந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்குது. ஏன், இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே கீழே போயிருக்கு. செல்லர்ஸ் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல, இந்த லெவலில். அப்போ திரும்பவும் ப்ரைஸு எவ்வளோ வேகத்தில் மேலே வந்திருக்காங்க தெரியுது உங்களுக்கு. 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலும் கண்ணா அப்படின்னாலும் மேலே வந்துருக்குது. அப்போ பையர்ஸ் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்கு. அப்போ இந்த விலைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பித்து கடன்னு வாங்கி எங்கே வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்காங்க, எக்ஸாக்டாக இந்த லெவல் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன், செல்லர்ஸ் வந்து ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால்
அவங்களால ப்ரைஸை கீழே கொண்டு போக முடியல. உடனே பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. அடுத்த கேண்டில் மறுபடியும் வந்து பெருசாக, மறுபடியும் பெருசாக, இப்படியே எங்கே வரைக்கும் போயிருக்குது, இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. இந்த ஹை என்ன ஹை? ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸாக ப்ரைஸ் இந்த லெவல்லேருந்து மேலே போயிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கலாம். திரும்ப எக்ஸாக்டாக அங்கே போயிருக்கான், தெரியுதா? இந்த லெவல்லேருந்து என்ன ஆயிருக்குது, செல்லர்ஸ் மறுபடியும் வந்து ப்ரெசண்டாக இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க செல்லர்ஸு. ஆனால் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக முடியல அவங்களால. திரும்பவும் வந்து பையர்ஸு மறுபடியும் வந்து அவங்க ஓவர் பவர் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. ஆனால் ஏற்கனவே இந்த இடத்துல இருந்த செல்லர்ஸு கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு கேண்டில் நல்லா கீழே வந்ததா, கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போகும்போது எங்கே போயிருக்கிறான், இவ்வளோ தூரம் போய் ஏற்கனவே இருக்கிற ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. கீழே வந்துட்டு இதுக்கு கீழே கொண்டு போக முடியல. பையர்ஸ் மறுபடியும் டாமினேட் பண்ணுறாங்க. மறுபடியும் என்ன இருக்குது, ப்ரைஸு இவ்வளோ தூரம் வந்துருக்கு. கீழே வரும்போது என்ன இருக்குது, திரும்பவும் வந்து இந்த லெவலுக்கு கீழே பையர்ஸு விட மாட்டுறாங்க. அப்போ என்ன இருக்குது, மறுபடியும் மேலே போயிருக்குது. எங்கே போயிருக்குது, இதே லெவலுக்கு போயிருக்கு. பையர்ஸ் திரும்ப இதே லெவலில் கொண்டு போன உடனே செல்லர்ஸ் வந்து டாமினேட். இந்த தடவை வந்து பையர்ஸ் விட்டு கொடுத்துட்டாங்க. எங்கேருந்து பையர்ஸ் அடிச்சு கொண்டுட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டை, இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரையும் கொண்டு போயிருக்கிறாங்க. தடுமாற்றம் எந்த இடத்துல வருது, இந்த இடத்துல தடுமாற்றம் வருது. இது என்ன நடக்குது, இங்கே பை பண்ணவங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுடைய ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு புக் பண்ணிட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து செல்லு போனதுனால செல்லர்ஸ், புது செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வர்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிரீன் கேண்டில் பார்த்த உடனே அப்பா பையர்ஸ் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இது பிரேக் ஆகிடும்னு இந்த இடத்துல போய் பை பண்ணுவோம். அந்த தப்பு பண்ணவே கூடாது. இந்த இடத்துல பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பையர்ஸ் எங்கிருந்து மேலே கொண்டுட்டு வந்துருக்காங்க மார்க்கெட்டை அப்படின்ட்டு. இப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஓடினீங்கன்னா என்ன ஆகும், டயர்ட் ஆகிடுவீங்களா? டயர்ட் ஆகிட்டு என்ன பண்ணிடுறீங்க, விட்டு கொடுத்துட்டீங்க. விட்டு கொடுத்தனா மார்க்கெட் என்னாச்சு, ஒரே அடியே கீழே வந்துருச்சு. நம்ம சொல்கிற என்ட்ரி எக்ஸிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போய் நேராக வந்து இதை பிரேக் பண்ணிச்சு, கடற்கடன்னு கீழே வந்து எங்கே வந்து நிற்கும், இங்கே நிற்கும். குரூப்பில் டூப் என்னச்சா, இல்லவே இல்லை. சின்ன ரிவர்சல் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக வந்து கீழே போயிட்டான். எங்கே போவான், 1 ஹவரில் போனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். என்ன தெரியும், புது லோ வைப்பான். இங்கே லோ வச்சிருக்கிறான், 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு புது லோ வச்சான். புது லோ வச்சா என்ன பண்ணுவான், மேலே போவான். ரைட்டு, மேலே போயிட்டு கீழே வந்தானா என்ன பண்ணுவான், இன்னொரு லோ வைப்பான். வச்சா என்ன ஆகும், மறுபடியும் மேலே போகும். இவ்வளோதான். லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சா சரி. இப்போது 15 மினிட்ஸில் பார்க்கும்போது இது வந்து நல்ல கிளியராக வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. என்ன 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 தெரியுது உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து சின்னதாக ட்ரெண்டாக இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்து புதுலோ வச்சுட்டு மறுபடியும் மேலே போகுது. சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபாலுக்கு அப்புறமா இது ரெக்கவர் ஆகி மேலே போயிருக்குல்ல. இந்த ரெக்கவர் ஆகி மேலே போனது எப்படி போயிருக்கு பார்ப்போமா, 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம். இதை டைம் ஃப்ரேம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணி 5 மினிட்ஸில் போய் அதை நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு 15 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்களா மேலே இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி கீழே வந்ததில்ல, அது அதே மாதிரி 5 மினிட்ஸில் ஆனது தெரியுதா உங்களுக்கு. பெரிய ஃபாலாக இருக்குது. இந்த இடத்துல இந்த பையர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுக்காம வந்து போராடுறாங்க. இங்கெல்லாம் விட்டு கொடுத்தாங்க பையர்ஸ். ஏற்கனவே இருந்த லெவல் இது. இந்த லெவல்ல எல்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியல அவங்களால. செல்லர்ஸ் வந்து புது லோ கொண்டுட்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது. எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு ப்ரைஸ். மேலே வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, கீழே வரும்போது திரும்ப அதே லெவலுக்கு வந்துருக்குறாங்க. இந்த தடவை மேலே போய் இந்த லெவலை பிரேக் பண்ணாங்க, மேலே போயாச்சு. அப்புறம் செல்லர்ஸ் எந்த இடத்துல வந்து உள்ளே வந்திருக்காங்க, இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து இப்படி எவ்வளோ தூரம் வேணாலும் வரலாம், ஆனால் இதுக்கு கீழே போகக்கூடாது. இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட திரும்ப வந்து ரிவர்சல் ஆகும். இந்த இடத்துல ஒரு பைக் ஹேண்டில் வந்ததுன்னா ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து மேலே போகும்னு எதிர்பார்க்குறோம், ஏன்னா செல்லர்ஸ் ஏற்கனவே மேலேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ டயர்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா
1 ஹவரில் புது லோ வந்து வச்சாச்சு. 1 ஹவரில் புது லோ வச்சோன்னா என்ன நடக்கும்? ட்ரெண்ட் லைனை நோக்கி மார்க்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு. 15 மினிட்ஸில் இது நீங்கள் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பிரேக் பண்ணால் கீழே கொஞ்சமாக வந்துட்டு மேலே போயிருந்தா, இது 5 மினிட்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா? ஏற்கனவே இருந்த லெவலு அதே லெவலுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட்டு திரும்ப அதே லெவலுக்கு வந்து தான் கொஞ்சம் ஒரு சின்ன ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறமா ஒரு கிரீன் கேண்டில் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸு செல்லர்ஸு ஒரே போராட்டம். அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துட்டாங்க செல்லர்ஸ், மேலே போயாச்சு. ஏன்? செல்லர்ஸ் ஏற்கனவே இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கொண்டுட்டு வந்துட்டாங்க. பையர்ஸ் டர்ன் இப்போ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பையர்ஸ் டர்னில் செல் பண்ணுறதும் செல்லர்ஸ் டர்னில் பை பண்ணுறதும் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. யார் மார்க்கெட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக கற்றுக்கலாம், அவசரமே படாது. அப்போ 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் இதுதான் நீங்கள் பார்த்தீங்க ஏற்கனவே. 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. என்ன இருக்குது? நல்லா மேலே வந்த மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோன்னே செல்லர்ஸ் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? மார்க்கெட் வேகமாக ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு, அதாவது இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிருக்குதா ப்ரைஸு. ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு மேலே கொண்டு போக பார்க்குறாங்க. கொண்டு போக முடிஞ்சது அவங்களால, மார்க்கெட்டை முடியல, கீழே வர முடியல. மறுபடியும் மேலே கொண்டு போகிறாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக பை கேண்டில் இருக்குது பாருங்கள், முடியல, கீழே வந்தாச்சு. கீழே இந்த தடவை கொஞ்சம் வேகமாக கீழே போக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் முடியல. ஸோ மேலேயும் விடலை, கீழேயும் விடலை. ஏற்கனவே நீங்கள் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பையர்ஸு இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கொண்டுட்டு வந்துருக்குறாங்க. இந்த தடவை என்ன இருக்குது? இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தெரியும். கீழே விடவே இல்லைன்னா என்ன ஆகும்? மேலே போக ட்ரை பண்ணுறாங்க பையர்ஸு, மறுபடியும் ஓவர் பவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்துட்டு இந்த கேண்டில் பார்த்தா நம்ம ஏமாறுவோம். அப்பா பைப்பா இது வந்து இப்படி போயிட்டு இப்படி வருது, இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிடும் அப்படின்னு. தப்பு இல்லை, நீங்கள் வந்து இப்படி போயிடும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட அந்த ட்ரேடு எது வரைக்கும் தாங்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை கட் பண்ணுற வரைக்கும் தான் தாங்கும். ஒருவேளை இதை கட் பண்ணி இந்த கேண்டில் இப்படி கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பையெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. சரியா? தப்பாக பை பண்ணிட்டீங்க. இந்த லெவல்லேருந்தே வந்து சப்போர்ட்லேருந்தே வந்து மேலே இவ்வளோ தூரம் வருதுன்னா என்ன பண்ணணும்? வந்த வரைக்கும், அதாவது போன வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கேனில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கேன்லேயே வெளியே ஓடி வந்துடும். பை பண்ணணும்னா எங்கே பண்ணணும்? சப்போர்ட்டில் பண்ணணும். இங்கே பண்ணணும். இங்கே பண்ணதே தப்பு. ஒருவேளை பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி மேலே வரும்போது நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண பார்க்கணும். கொஞ்சம் வந்து தைரியமான ஆள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோடனே இந்த இடத்துலயே நீங்கள் பை எடுத்திருப்பீங்க. 2வது பை இந்த இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும், வெளியில் வந்துடும். எப்போவுமே ட்ரேடை தப்பாக எடுத்துட்டேன்னு மனசில் தோணுச்சுன்னா அது பாசிட்டிவாக வந்தாலோ இல்லை பாசிட்டிவ்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாலோ வெளியில் வந்துடுங்க. அந்த ட்ரேடு வேண்டாம் நம்மளுக்கு. இங்கிருந்து இது இப்படியே மேலே போயிட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த தடவை கீழே வரும்போது நம்ம இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். அதனால தப்புன்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா டக்குன்னு வந்து வெளியில வர பாருங்க. சரியா? இந்த இடத்துல 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஒரு மாதிரி இருந்தது, 5 மினிட்ஸ் ஒரு மாதிரி. இந்த இடத்தையும் நீங்க வந்து பார்த்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பார்க்கலாம். ஒரு பெரிய ஃபால். இதெல்லாம் நியூஸ் கேண்டல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது. கடன்னு மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குது. புது லோ வச்சிருச்சு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியலையா? ஒரே நிமிஷம். ஏற்கனவே இருக்கிற லோ வந்து 1 ஹவரில் இங்கே தான் இருக்குது. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வந்து வச்சிருச்சு. புதுசாக லோ வச்சா என்ன ஆகும்? மேலே வந்து போகணும், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகணும். அப்போ அந்த லோ வச்சுட்டு மேலே தான் போகுதுங்கிறது எந்த இடத்துல உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கும்போது பையர்ஸ் உள்ளே வந்தாங்களா? உள்ளே வந்தோன்னா ஒரு ஹை வரைக்கும் போச்சா ப்ரைஸு? திரும்ப கீழே எங்கே வந்தது? ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துருக்கு. என்ட்ரி எக்ஸிட்டு சாத்தியப்படலை. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு மேலே மறுபடியும் வந்து போயாச்சு. இன்னொரு ஹை கீழே வரும்போது இந்த தடவை நம்ம இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இங்கிருந்தே ரிவர்சல், மேலே போக முடியலை. டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இங்கேயே வந்து மொத்த லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மார்க்கெட்டில் இருக்கவங்கள எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சதுனால இதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகலை. அப்போ கூட என்ன இருக்குது? இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை.
அடுத்த நாள் ஓப்பன் ஆனால் கூட மார்க்கெட்டு இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், திரும்ப அதே லெவலுக்கு போயிருக்கான். மறுபடியும் கீழே வர முடியல, புது ஹை. மறுபடியும் கீழே வந்துட்டு என்ன பண்ணணும், புது ஹை வந்து வைக்கணும். இது கொஞ்சம் வந்தாலும் சரி, இவ்வளோ தூரம் வந்தாலும் சரி, இதை கட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவை அதுதான். இந்த இடத்துல புது ஹை வைக்கல பார்த்தீங்களா, புது ஹை வைக்காமல் என்ன பண்ணியிருக்கான், புது லோ வச்சிருக்கான். இந்த லோ கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இருந்தால் தான் ஓகே ஆகும். இல்லை அப்படின்னா என்ன இருக்குது, மறுபடியும் வந்து மேலே, மறுபடியும் வந்து புது லோ, மறுபடியும் வந்து மேலே, மறுபடியும் வந்து புது லோ வைக்கணும்ல. அது இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்க. மேலே போய் கீழே வர முடியாமல் மறுபடியும் மேலே போய் கொஞ்சமாக கீழே வந்து அப்புறமா மேலே போயாச்சு. இந்த லெவல்லேருந்து அடி வாங்குவான், மறுபடியும் வந்து கீழே, மறுபடியும் மேலே போனான்னா இந்த லெவல்லேருந்து அடி வாங்குவான், மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனான்னா இந்த லெவலில் அடி வாங்குவான். அது வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த லோ கட் பண்ணுற வரைக்கும் தான். இந்த லோ கட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் கீழே வரும். ஸோ 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்கள் அலர்ட் ஆயிடும். எப்படி இப்படி வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்குது, இப்படி நல்லா வந்துட்டு நல்லா மேலே போயிருக்கு, இப்படி நல்லா வந்துட்டு மேலே போயிருக்குது, இப்படி நல்லா வர முடியல. வர முடியாதனால மேலே போனால் ஆனால் திரும்ப வந்து கீழே வந்தாச்சு. ஸோ வரைஞ்சு காமிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது வந்து புரியவே ஆரம்பிக்கும், என்னன்னே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை பார்ப்போமா. ஸோ இங்கிருந்து பொறுமையாக கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போயிருக்குது. கீழே வர முடியாமல் மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டான். மேலே போக முடியாமல் கீழே வந்தாச்சு, மேலே போக முடியாமல் கீழே வந்தாச்சு, மேலே ஆல்மோஸ்ட் போயிட்டான். இவ்வளோ நேரம் என்ன நடந்திருக்குது, மேலே அவனால் வந்து போகவே முடியல. ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, மேலே போயிட்டான். ஏன் இது நடக்குதுன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் ஆயிருக்குது. இது இப்படியே கீழே வரைக்கும் போகுமா, போகாது. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொரு புது லோ மட்டும் வைக்காம இருந்தானா, இங்கே கீழே வந்திருக்கான்ல, இந்த மாதிரி வந்து கீழே இன்னொரு தடவை இன்னொரு தடவை இன்னொரு தடவை அந்த மாதிரி வந்து வைக்காம இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டான்னு வச்சுங்க. இது எப்போ நடக்கும், ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா நடக்கும். நின்றுட்டான், இந்த இடத்துல வந்து நின்றுட்டான். புது லோ வந்து வைக்க முடியல அவனால், புது ஹையும் வைக்க முடியல. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டான். திரும்ப கீழே வந்து அதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணுறான், மேலே போகல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கிறான், இப்படி வந்துட்டு இப்படி, இப்படி வந்துட்டு இப்படி. என்ன நடக்குது, புதுசாக லிக்விடிட்டி, இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணால் நான் மேலே ஹையை வைக்க முடியல. அப்போ திரும்ப கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணுறான், முடியல. அப்போ என்ன பண்ணுறான், இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பித்தான். ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தது, லோ வர முடியல, மேலே போயிட்டான். எங்கே போனோம், இந்த லெவலில் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் மேலே போயிடுவான். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, அப்புறம் மேலே போயிட்டான். எங்கே, அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். எப்படி நடந்துகிட்டு இருக்குது, ஏற்கனவே இருக்கிற லோவுக்கு கீழே வந்து இது வந்து இப்படியே கூட போயிடும். இப்படியே கூட இப்படியும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த லெவலுக்கு ஈக்குவலாக வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்கு வந்து தெரிஞ்சு. அப்படி எங்கே பாருங்கள் என்ன இருக்குது, மேலேருந்து ஃபாலோ ஆயிருக்குது. இதுதான் லெவலு, பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இதை கட் பண்ணானா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்த தடவை போகும்போது இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். அடுத்த தடவை இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டான். இதான் என்ட்ரி டு எக்ஸிட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான். க்ளோஸ் எங்கே வச்சுருக்கேன், இங்கே தான் வச்சுருக்கேன். அப்போ என்ன இருக்குது, இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா மேலே வரும். எதுக்கு மேலே, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை. திரும்ப கீழே வரல. மேலே போனானா, மேலேயும் போகல, கீழேயும் வரல. அப்படியே மார்க்கெட்டை அரைச்சிட்டே இருந்தான். டக்குன்னு ஒரு புது ஹையை வந்து வச்சு வேகமாக. அப்போ மேலேருந்து கீழே வந்துருக்கு மார்க்கெட்டு. மேலே போகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்கணும், மேலே போகணுன்னா இவ்வளோ தூரம் தான் வரணும், வந்துட்டு மேலே போகணும். இந்த லோவை எக்காரந்து கொண்டு கட் பண்ணக்கூடாது. இந்த லோவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிறதுனால இந்த லோவே நம்ம எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா என்ன பண்ணுவான், கீழே வந்துடுவான். எப்படி வருவான், திரும்பவும் வந்து படிக்கட்டில் இறங்கி 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 வருவான். மேலே போனோன்னா என்ன பண்ணுவான், படிக்கட்டில் ஏறி 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 போவான். ஸோ இது வந்து நான் சொல்லும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், சிம்பிளாக. ஏன்னா ஒரு தடவையும் ஒரு மாதிரியும் நடக்கும். ஒரு படிக்கட்டு தான், எல்லாமே படிக்கட்டு தான். ஆனால் ஒரு தடவையும் ஒரு மாதிரி நடக்கும். மேலேருந்து கீழே வந்தானா மேலே போயிடும். படிக்கட்டில் மேலே ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் வந்து
கீழே வந்து என்ன பண்ணிருக்கான், புதுல வச்சிருக்கான், மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். மறுபடியும் கீழே வந்து புதுல வச்சானா இல்லை. அப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், மேலேருந்து கீழே வந்து இப்படி போயிட்டு கீழே அதே லோவுக்கு வந்துருக்கு. புதுலோ வைக்க முடியாமல் மேலே எவ்வளோ தூரம் வந்துட்டான், இங்கேயே வந்துட்டான். அப்போ இதுக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி கீழே வந்திருக்கு ப்ரைஸு. ஆனால் இந்த தடவை லோ பண்ணவே இல்லை, இந்த லோவுக்கு கீழே வரல. இப்போ மேலே போக ட்ரை பண்ணுறான், முடியல, கீழே வர முடியல. அப்போது மேலே மறுபடியும் வந்து போக முடியல, கீழே வர முடியல, மேலே போயிட்டான், கீழே வர முடியல, மேலே போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த பார்த்த இதே விஷயத்த இங்கே பாருங்க, மேலேருந்து கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், கீழே வரல. ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் வந்துருக்குறான், இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கு, அடுத்து இவ்வளோ தூரம், அடுத்து இவ்வளோ தூரம் தான். அடுத்து என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் அதுக்கு கீழே வந்து க்ளோஸே வைக்க முடியல. அடுத்து என்ன பண்ணணும், அவன் இதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போகணும். இதுதான் டார்கெட். இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கூட அது நடந்துடும். இப்படியே தான் நடந்துடும். கீழே வர வர ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ராங்கா இருக்கா, அடுத்து ஸ்ட்ராங்கா இருக்கா, அடுத்தெல்லாம் வந்து லைட். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க கத்துக்கிற வரைக்கும், அதாவது இது வந்து தெளிவாகணும். தெளிவாகிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ண இந்த விஷயத்துல நீங்க வந்து தெளிவு ஆயிடுவீங்க. தெளிவு ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது உங்களை கையில பிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். சரியா? தொடர்ச்சியா இதுதான் நடக்குது. மார்க்கெட்ல இதுதான் நடக்குது. வேற வேற மாதிரி நடக்குது, ஆனா அதே தான் நடக்குது. இந்த லோ வரைக்கும் வந்து வந்து மேலே போக ட்ரை பண்றான், அந்த லோவுக்கு வர முடியாமே மேலே போனான், அந்த லோவுக்கு வர முடியாமே மேலே போயிட்டான். ஒரு வரையும் ஒரு பெரிய ஃபாலோ ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு நல்ல ஒரு பையர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்கன்னா என்ன ஆகுது, அடுத்த ஹைக்கு போயிடுறான், அடுத்த ஹை போயிடறான். தொடர்ந்து மேலே போயிட்டே இருந்தானா என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு, அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குமானா போகாது. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் வந்து கீழே வரும், அப்புறம் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுக்கும். எல்லா சேட்டையும் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுலேயே நீங்கள் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் இதெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நியூஸ் ஸ்கேன் போய் லிக்விடிட்டி எடுத்து கீழே வந்துட்டான். எங்கே வந்தான், லோ தான் வச்சான். மேலே போக முடியாமல் கீழே வந்து லோ தான் வச்சான். இப்போ இதே ஹைக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? இதே ஹைக்கு போயிடுச்சுன்னா அடுத்து வந்து எப்படி நம்ம பார்த்தோம், இப்படி கீழே வந்து இப்படி மேலே போகணும், இப்படி தானே பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது, திரும்பவும் கீழே வந்துருக்கு, திரும்பவும் கீழே வந்து ஒரு லோ வச்சிருக்கிறான். இதெல்லாம் நம்ம பயிற்சியில் தான் கற்றுக்கணும். இந்த லோ எதிர்பார்க்காத லோ. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து போனால் என்ன பண்ணுவான், அடுத்தது வந்து பையர்ஸ் வந்து இது பண்ணி மேலே போயிடுவாங்கன்னு சொல்லுவான். ஆனால் நியூஸில் வந்து இந்த மாதிரி போகிறதெல்லாம் அந்த கணக்கில் வராது. தொடர்ச்சியாக அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டைம் ஃப்ரேம் வந்து பிரச்சனையே. டைம் ஃப்ரேம் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் நான் வந்து பார்க்கணும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அதே படிக்கட்டு மெத்தடை நீங்கள் கண்கூட வந்து பார்க்கலாம். எங்கே வேணாலும் சரி, எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கோ. நான் அதனால தான் 1 hour 4 hour டெய்லி வீக்லி எல்லாத்துலேயும் சொல்லிடுறது, உங்களுக்கு இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு புது லோ வச்சானா மேலே போகிறான், புது லோ வச்சானா மேலே போகிறான், புது லோ மேலே. இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல வந்துட்டு அவன் ரிவர்சல் ஆகிறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டு கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன், கீழே அதே லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறோம். தொடர்ச்சியாக எப்படி போவோம், அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அப்படியே 4 hours போய் பார்ப்போம். 4 hours போனோன்னா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஸோ தொடர்ச்சியாக வந்து மேலே வந்தது. இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மேலே வரும்போது மேலே வர முடியாமல் கீழே போகணும். கீழே எப்படி போகணும், இப்படி மேலே வர முடியாமல் கீழே இப்படி, மேலே வர முடியாமல் கீழே போகும்போது கொஞ்சமாக போகும், அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி இப்படி வந்து போகிறது. அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வந்துட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், அதே லெவல் மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கான், என்ன பண்ணியிருக்கான், அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே. அப்போ அடுத்த ஹை வெஸ்ட். இப்போ கீழே வரும்போது எங்கே வந்துருக்கான், இதே லெவலுக்கு வந்துட்டானா மேலே போயிட்டு இருக்கான். இப்போ மேலே போகிறவன் அப்படியே இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து என்னன்னா நம்ம மெத்தட், நம்ம பேட்டர்ன்னு சொல்லுவோம். இது
ஸோ இந்த மாதிரி பொறுமையாக போய் ரீச் ஆகும்போது இதுதான் அடுத்த ஹை இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் தங்கம் 1,00,000க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுன்னு வந்து பேசுகிறோம். சரியா? டே சார்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது தான். டே சார்ட்டில் என்ன இருக்குது, இந்த லெவலை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போத்துலேருந்து? ஏப்ரல் மாதத்துலேருந்து ட்ரை பண்ணுறேன். ஏப்ரல் மாதமே மேலே வரைக்கும் போனால், அப்புறம் கீழே வந்து மறுபடியும் மே மாதத்தில் மறுபடியும் மேலே போனால், மறுபடியும் ஜூனில் மேலே போனால், மறுபடியும் ஜூலையில் மறுபடியும் ட்ரை பண்ணால், கடைசியாக ஆகஸ்ட்டு எண்டு செப்டம்பர் பிகினிங்கில் பிரேக் ஆகி மேலே போயாச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகி மேலே ப்ரைஸ். ஸோ இது வந்து கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? கீழே வரணும்னா இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். இப்போதைக்கு மேலே போகணுன்னா இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வைக்கும். ரொம்ப புல்லிஷாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, தெரியுதா? பயங்கர புல்லிஷாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான். இதை பார்த்து ஏமாறக்கூடாது. எப்படி? இங்கே பாருங்கள், நல்ல புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கான். நல்ல புல்லிஷாக. அப்புறம் என்னாச்சு? பேரிஷ் ஆச்சு, நேராக கீழே வந்தாச்சு. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி புல்லிஷ் க்ளோஸ் வந்து இப்படி வச்சுருக்குது, அதனால் மேலே போவான். அதெல்லாம் கிடையாது. படிக்கட்டு கட்ட ஆரம்பித்தான்னா அவன் பாட்டு கட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். சரியா? படிக்கட்டு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அனைத்து டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான். மேலேருந்து கீழே வந்து மேலே போக முடியாமல் கீழே வந்து மேலேயே போயிட்டான். திரும்ப கீழே வருவோம், மறுபடியும் ஒரு புதுலு, மறுபடியும் மேலே வரைக்கும் போயாச்சு, கீழே இவ்வளோதான். மறுபடியும் மேலே வரைக்கும் கீழே இவ்வளோதான். மறுபடியும் மேலே பிரேக் ஆகி போயிட்டு. எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கான்? 4 தடவை ட்ரை பண்ணியிருக்கான். 5ஆவது தடவை பிரேக் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. கோல்டு எங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கு? தொடர்ச்சியாக ஒரு தடவையும் அது வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து டேயில் வந்து உங்களுக்கு சொன்னால் பார்த்தீங்களா ஒரு விஷயம், அது வந்து ஏற்கனவே நம்ம 2020லேருந்து நடந்துட்டு இருக்குது. அதே இடம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ வந்து டேயில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ ட்ரேடிங் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேமை எப்படி வந்து யூஸ் பண்ணணும், லோயர் டைம் ஃப்ரேமை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே சமயத்தில் நம்ம நிஃப்டி வந்து பார்க்கலாம். நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? தொடர்ந்து மேலே போகுது. இப்போ புரியுதா? இந்த படிக்கட்டை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோடு போட்டு காமிச்சிருக்கேன். லாஸ்ட் டைமே நான் இந்த கோடெல்லாம் போட்டு காமிச்சிட்டேன்னா மேலே போயிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருக்குது. ஹையர் ஹை பண்ணுற வரைக்கும் மேலே தான் போகும், லோ பண்ணுற வரைக்கும். இப்போ எது வரைக்கும் வரலாம்? இது வரைக்குமே கூட வரலாம், தப்பே இல்லை. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? பொறுமையாக ஒரு தடவையும் இப்படி வந்து கீழே வந்திருக்காங்க, தெரியுதா? ஒரு ஹையை வச்சாங்கன்னா கீழே வர்றான். இப்போ எப்படி கோல்டில் வந்து பார்த்தோமோ நம்ம, அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஹையை வச்சா கீழே வந்தார். கீழே ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்பே பண்ணாமல் மேலே போயிட்டு இருக்கேன். 1 ஹவரில் இதுதான் விஷயம், இதுதான் ரகசியம் உங்களுக்கு வந்து தெரியுது. அப்போ இப்போ ஒரு ஹை வச்சிருக்கிறான், என்ன பண்ணுறான்? கீழே வந்துட்டு இருக்கான். ஹையை வச்சுட்டு கீழே வந்தானா என்ன பண்ணுவான்? ப்ரீவியஸ் லோ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கூட மறுபடியும் வந்து இன்னொரு ஹை வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டு இதை கட் பண்ணவே கூடாது. என்ன நடந்துருக்குது? இப்போது நம்ம கோல்டில் 15 மினிட்ஸில் பார்த்தீங்களா அந்த விஷயம். மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போகும்போது மேலே போக முடியல, புதுசாக லோ வச்சுட்டான். மேலே போக முடியாமல் இன்னொரு லோ கூட வைக்கலாம், தப்பு இல்லை. மறுபடியும் மேலே போக முடியாமல் இன்னொரு லோ வைக்கும் போது என்ன பண்ணுவான் அவன்? இந்த ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கே இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரலாம். அப்புறமா ஸ்ட்ரென்த் வந்து செல்லர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இவ்வளோதான் ட்ரேடிங். இதில் என்ன நடக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேகமாக கீழே இவ்வளோ தூரம் கூட வரலாம், தப்பில்லை. இதை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும், மேலே வந்து போகணும். சரி, அப்போ தான் இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ். 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் போனீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து ரொம்ப சாதாரணமாக 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு ஹை வச்சானா என்ன பண்ணுவான்? கீழே வர்றான். ஒரு ஹை வச்சானா கீழே வர்றான். அப்படி அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்கன்னா கூட போதும். ஒரு ஹை வச்சிருக்கிறான், கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான். கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? கீழே வந்திருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போய் மேலே போயிருக்கான், கீழே. நான் இப்போ ஒரு கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? புதுசாக லோ வச்சா மேலே போயிடும். எங்கே போகிறான்? ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. இந்த லோவை கட் பண்ணவே முடியல நேற்றுக்கு.
அதாவது என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு. அப்போ கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சது. கீழே இன்னொரு லோ வச்சானா என்ன பண்ணுவான்? மேலே போயிட்டான். லோ வச்சானா என்ன பண்ணுறான்? மேலே போயிட்டான். லோ வந்து அதாவது தாராளமாக வந்து பண்ணலை. லோ அதே லெவல்லே நிற்கிறானா? இந்த லெவல்லேருந்து மேலே இங்கே போகிறான், திரும்ப அதே லெவல். இந்த லெவல்லேருந்து மேலே கொஞ்சம் ஹையாக போயாச்சு. என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணனாலே போதும், கொஞ்சம் வந்து மேலே போய்டும். அடுத்து எங்கே? இங்கே. அதை கட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு, இந்த இடத்துலேருந்து மேலே போன ப்ரைஸு அந்த லெவலுக்கு போயிடுச்சு. கீழே வரும்போது இவ்வளோ தூரம் தான் வந்துருக்கிறான், மறுபடியும் போக முடியல. கீழே வரும்போது அதே லெவலு, மறுபடியும் ட்ரை பண்ணுறான், போக முடியல. என்ன தெரியுது? செல்லர்ஸ் விட மாட்டுறாங்க, மார்க்கெட்டை மேலே விட மாட்டுறாங்க. அப்போ கீழே வரும்போது எவ்வளோ தூரம் வரலாம்? புதுசாக ஒரு லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இருக்குது? இந்த லெவல்லையே அப்படின்ட்டுச்சு மார்க்கெட். அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னா கடகன்னு மேலே போயிட்டான். இது ஹை, அடுத்த ஹை இங்கே போயிடுச்சு. ஆரம்பிச்சோன்னா மேலே போயிட்டு. அப்போ இந்த படிக்கட்டை வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படிக்கட்டு மேலேருந்து கீழே வர்றது பார்த்தீங்களா? இப்போ மேலே போகிறத பார்ப்போமா? பொறுமையாக அப்படியே போயிடும். இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. இந்த லெவலே அப்படியே நின்ட்டான். எங்கேருந்து வந்திருக்கிறான்? இங்கிருந்து மேலே வந்துட்டு அப்படியே நின்ட்டான். புது ஹை வச்சுட்டான். வச்சோன்னா கீழே வந்துட்டான். கீழே வந்தோன்னா என்ன பண்ணுவான்? மறுபடியும் இன்னொரு ஹை. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து ட்ரேடு வந்து ஜாலியாக பண்ணலாம், எந்த டென்ஷனுமே இல்லாமல் பண்ணலாம். ஸோ புதுசாக லோ பண்ணிக்கிட்டே வருது மார்க்கெட்டு. அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் லோ வச்சுருக்கிறான். ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் லோ வைக்கல, ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். அடுத்த நாள் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துலயே அப்படி நிற்கிற மாதிரினா, ஆனால் புதுசாக ஹை வச்சுட்டு மேலே போயாச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ 1 ஹவரில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நல்லா வந்து மேலே போகுது ப்ரைஸு, அப்புறம் கீழே வருது, அப்புறம் இன்னொரு ஹை வைக்கிறான், கீழே வருது, அப்புறம் இன்னொரு ஹை வைக்கிறான், கீழே வருது. இப்போ நீங்கள் 1 ஹவரில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்? 5 மினிட்ஸில் ஏதோ ஒரு இடத்துல ரிவர்சல் வரப்போகுதுப்பா. இந்த மாதிரி வந்து சரிஞ்சு கீழே வந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரே இடத்துல நிற்பான். ஒரே இடத்துல நின்னானா என்ன பண்ணுவான்? கொஞ்ச நாச்சும் மேலே போகும். எது வரைக்கும்? இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? புதுசாக லோ மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணணும்? இந்த லெவலுக்கு கீழே நல்லா கொஞ்சம் சரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடம் மாதிரி நிற்கிறான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைமில் இந்த லெவலில் எப்போ வேணாலும் வந்து பை பண்ணலாம். எத்தனை சான்சஸ் இருக்குது? இங்கிருந்து இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சான்ஸ் கொடுத்துருக்கான் பை பண்ணுறது. சரியா? அதனால நம்ம அது சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே மறந்து. அப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோன்னா ஏதோ ஒரு ரிவர்சல் வரும். இந்த ஹைக்கு மேலே கண்டிப்பாக போயிடும், ஆனால் அப்படியே போகாது, மறுபடியும் ரிவர்சல் கீழே வரும். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் 1 ஹவர்லாம் பார்த்து அதை 5 மினிட்ஸில் போய் அதை ட்ரேடை கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். அந்த ட்ரேடை வந்து புக் பண்ணிட்டு வெளியில் வந்து நம்ம ஒன்றும் ஆண்டாண்டு காலம் வந்து அதை வந்து அப்படியே நம்ம அதை கொண்டு போகிறது ஒன்றும் ஸ்டாக்கு கிடையாது. இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரே லெவலில் வந்து முடிஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படிக்கட்டு வந்து கிளியர் ஆகுது. ஆரம்பிச்சுன்னா மேலே போயிடுச்சா ப்ரைஸு? என்ன ஏறணும்? இதுக்கு மேலே வந்து போயிருக்கணும். என்ன பண்ணியிருக்கிறான்? ஆரம்பிச்சுன்னா இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான், நேராக வந்து லோவஸ்ட். மேலே வந்துட்டு என்ன பண்ணணும்? கீழே இன்னொரு லோ வந்து இப்படி வந்து வைக்கணும். வைக்காமல் அவன் வந்து இப்படி வந்து வந்துருக்கு. இந்த லோவுக்கு கீழே போகல. திரும்ப என்ன பண்ணக்கூடாது? இதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா என்ன பண்ணுவான்? கொஞ்சம் மேலே போவான், அப்புறம் வந்துட்டு கீழே மேலே கீழே கடைசி இந்த லோவுக்கு வந்து வரவே இல்லை. என்ன பண்ணிடுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கான். ரொம்ப இன்ச்சாக மேலே போயிருக்கான். ஆனால் இன்னும் இந்த ஐக்கு மேலே போகல. இன்னும் இந்த லோக்கு கீழேயும் வரும். என்ன பண்ணியிருக்கான்? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு. எங்கே பை பண்ணணும்? கீழே எவ்வளோ தூரம் விட்டு பை பண்ண முடியுமோ பை பண்ணணும். அப்படி இல்லை மேலே எவ்வளோ தூரம் விட்டு செல் பண்ண முடியுமோ செல் பண்ணணும். சின்ன ப்ராஃபிட்ஸ், அவ்வளோ. சரியா? ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்குது கோல்டில் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்குது, ரைஸ் ஆகிருக்கு. மறுபடியும் வந்து அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வரல, கீழே இங்கே ஓப்பன் ஆகிட்டு.
இதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னாலும் அதே படிக்கட்டை தான் நீங்க வந்து பார்க்கலாம். சாரி, கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கு, கீழே வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்துட்டு மேலே. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? புது லோ வந்து வைக்க முடியல, வைக்க முடியாமல் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஆழமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் எந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரேட்ஸை பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் எந்த இடத்துல இருக்கீங்க? நிஃப்டியில் நல்லா மேலே வந்துருச்சு ப்ரைஸ். இதுக்கப்புறமா இன்னும் மேலே போகுமா? போகும். ஆனால் இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன நடந்துருது? இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி நடந்துட்டு, இன்னொரு லோ வச்சுட்டு கூட மேலே போகலாம், இன்னொரு லோ வச்சுட்டு கூட மேலே. அப்போ 1 ஹவரில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இன்னொரு லோ வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கலாம்? கொஞ்சம் மேலே போவோம்ப்பா, பை பண்ணால் போகுது அப்படின்னு பை பண்ணி. ஓகே, அப்போது 4 ஹவர்ஸ் நிஃப்டி போன வீடியோவில் நம்ம வந்து பேசணும் என்னன்னு. இந்த ட்ரெண்ட் லைனு இங்கே இருக்குது, இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த லெவலுக்கு வந்ததுன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசணும். போன வீடியோ, பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து நின்னா அந்த கோடை கூட அழியல. என்ன பேசணும்? இந்த லெவல், அடுத்த லெவல் வந்து இந்த லெவலும் இந்த ட்ரெண்ட் லைனும் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ஆகும். எக்ஸாக்டாக ரிஜெக்ஷன் ஆயிருக்கானா? இங்கெல்லாம் ஆகலை பாரு. அப்போ ட்ரெண்ட் லைன் போட கற்றுக்குங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். 4 ஹவரில் உங்களுக்கு இவ்வளோ நேரம் 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸ்லாம் ஒரு கான்செப்டை வந்து சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதே தான் நடக்கும். மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே. எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்திருக்கான்னு தெரியுதா? கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி சொல்கிறேன்னா அந்த லோவை மட்டும் மார்க். என்னடா லோ இப்படி மார்க் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த லோ லாஸ்ட் ஆகி இந்த இதில், அதனால் இது வந்து இப்படி போட்டிருக்கு. இப்படி கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணிடுறான், மறுபடியும் கீழே வந்து புதுலோ வச்சுட்டு மேலே இந்த தடவை மேலேயே போயிட்டான். அப்போ என்ன நடக்கணும்? இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வந்து மேலேருந்து கீழே வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மேலே போகணும். சரிதானா? அதான் நம்ம பார்த்தோம் 5 மினிட்ஸில், அதான் பார்த்தோம். இது வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். அதே கான்செப்ட்டு இப்படி வந்து இந்த லிக்விடிட்டியை எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிக்விடிட்டி எடுத்தாலும் வந்து மேலே போகணுன்னு அவசியம் இல்லை. மறுபடியும் மேலே போய் கொஞ்சமாக கீழே வந்து மறுபடியும் கீழே இருக்கிற மிச்ச மீதி எடுத்துகிட்டு மேலே போகிறத கூட நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயோ இருந்த மேலே தான் போக போகுது. ஒன்று லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகும், இல்லை லிக்விடிட்டி எடுக்காமல் போகும். என்ட்ரி டு எக்ஸிட் பர்ஃபெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும், இந்த இடத்துக்கு வராமலையும் போயிடும். மேலே எப்படி போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இப்படி தான் படிக்கட்டில் தான் போவான். சரி, ஓகே, இது வந்து நம்ம பேட்டர்ன் மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்கன்னா இருக்கலாம். மேலேருந்து கீழே வந்துருக்குது, மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது. மறுபடியும் இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் வந்து மேலே போச்சு அப்படின்னா நல்லா மேலே போயிடும். இதை பிரேக் பண்ணி மேலே போயிடும். ஹையர் எப்படி பண்ணியிருக்கு? இங்கே ஹை, இங்கே ஹை, இங்கே ஹை. இதோட லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ என்ன சான்சஸ்? இது வரைக்குமே அது சான்சஸ் தான். பை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இது வரைக்குமே இருக்கு. சரியா? அப்போ டார்கெட்டை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்கெட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு பை கேண்டில் இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா, நல்ல ஒரு பை கேண்டில் இப்படி கொண்டு போவான் மேலே. நாளைக்கு ஆரம்பிச்சோன்னே இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அட்டேங்கப்பா கிடைச்சிருச்சுரா ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு பை பண்ணுவோம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும். ஐயோ கீழே வர்றானே, அப்போ சசி வந்து சொல்லி கொடுத்துருக்காரு எங்கே வரைக்கும் வரணும், இங்கே வரைக்கும் வரணும், இப்படி வந்து வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? செல் பண்ணிடலாம் அப்படின்னு செல் பண்ணி. நீங்கள் செல் பண்ணோன்னே என்ன பண்ணுவான்? இந்த இடத்துல செல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி வருது, செல் எடுக்கிறீங்க, இப்படி வரும். இதை கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் செல்லர்ஸ் வந்து கம்மியாகிறது கவனிக்க மாட்டீங்க. பையர்ஸ் இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து பிரேக் ஆகி மேலே எந்த இடத்துல? இந்த இடம். இது ப்ரீவியஸ் லோ. ஸோ ட்ரேடை ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து கவனமாக நல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது எல்லாமே அதை தான் திரும்ப சொல்கிறேன். நல்லா பயிற்சி பண்ணால் தான் புரியும். பயிற்சியே எக்காரணத்தை கொண்டும் வந்து விட்டுறாதீங்க.
தொடர்ந்து நான் சொல்ற விஷயத்த வந்து நீங்க பார்த்து 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 கத்துக்கலாம். பாத்தீங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப இருமுறை இருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்துருக்கு, டே சார்ட் 4 ஹவரில் பார்த்தீங்க, 5 மினிட்ஸில் பார்த்தீங்க, 15 மினிட்ஸில் பார்த்தீங்க, ரைட் ஓகே. இது வந்து டே சார்ட், மேலேருந்து கீழே வந்திருக்கு, மேலேருந்து கீழே மேலே அதே லெவலுக்கே போயிடுச்சு. ப்ரீவியஸ் ஐலாம் வந்து இங்கெல்லாம் போகலை. ஆனால் இந்த தடவை இந்த இடத்துலேருந்து புது லோ வச்சோன்னா என்ன, இது மேலே போயிருக்கு. புது லோ வச்சோன்னா என்ன இருக்குது, மேலே. புது லோ வச்சோன்னா மேலே. புது லோ வந்து இங்கே வந்து வைக்கலை. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியில் என்ன ஆயிருக்குது, இப்படி ஃபால் ஆகி இங்கிருந்தே மேலே திரும்பி போயிடுச்சு. இப்போதான் சொன்னேன், சில நேரங்களில் என்ன ஆகும்னு சொன்னேன், இந்த மாதிரி லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு போகும்னு சொன்னேன். நடந்திருக்க எல்லாமே வந்து அனுபவம், எல்லாமே அனுபவம். இதான் அந்த விஷயத்தை திரும்ப சொல்கிறோம் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். மேலேருந்து கீழே வந்தது என்ன இருக்குது, லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணல, கலெக்ட் பண்ணாமல் வந்து மேலே போயிட்டானா. மேலேருந்து கீழே வந்தது லிக்விடிட்டியே கலெக்ட் பண்ணல, கலெக்ட் பண்ணாமலேயே மேலே போயிட்டான், தெரியுதா. ஆனால் டே டைம் ஃப்ரேமில் இப்போ காமிச்சது எப்படி இருக்குது உங்களுக்கு, இங்கே லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போயிருக்கு. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகலாம், ஈக்குவலாக என்ட்ரி ரேட் எக்ஸிட்னு ஈக்குவலாக வந்து போகலாம். இந்த மாதிரி வந்தனாலே என்னது, மேலே போகிறான்னு. இது எப்போ நடக்கும், 1-2 தடவை வந்து மலை இறங்கிட்டானா தான் நடக்கும். கிட்டத்தட்ட பையர்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கே கொண்டு போயிடுவாங்க, கொண்டு போய் தான் கீழே வரும் ப்ரைஸ். இது வந்து நியூஸ் வரும், ட்ரம்ப் சொன்னார், அது ஆச்சு இதாச்சு, மோடி சொன்னார், யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றிலாம் கவலையே படாது, நியூஸே பார்க்காது, அதான் பெஸ்ட். நியூஸை பார்க்காம இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுவீங்க. நியூஸை பார்த்தீங்க ட்ரேடு பண்ண முடியாது, சரியா. மேலே ஒரு 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 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும், இப்படி கீழே வந்துட்டு மேலே போகணும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, என்ன ஆச்சு, மேலே போய் மேலேயே போயிட்டு. இது ரகரகமாக இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த ரகம் அப்படின்னு ஒரு 4-5 ரகத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்தால் மட்டும் ட்ரேட் எடுத்தால் போதும், நீங்கள் எல்லா ட்ரேடும் எடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி வருதான்னு பார்த்து பொறுமையாக இருந்து அது நீங்கள் ஸ்டாக்ஸில் எடுக்கலாம், கமாடிட்டியில் எடுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாரெக்ஸில் பண்ணலாம். எல்லாமே உலகத்தில் இருக்கிற சார்ட்டு, நான் சொல்லித்தர விஷயம் உலகத்தில் இருக்கிற சார்ட்டு, எந்த ட்ரேடபிள் சார்ட் பிட்காயினோட எடுத்து பண்ண பாருங்க, எல்லாத்துலேயுமே இதுதான் நடக்குது, சரியா. பேங்க் நிஃப்டி பார்ப்போமா. பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது, வீக்லியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வீக்லி வேணாம், நம்ம 1 ஹவர்லேயே பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ட்ரேடே நடக்கல, தெரியுதா, ட்ரேடே நடக்கல, மேலே தான் போயிருக்குது, ஆனால் ட்ரேடே நடக்கல, பர்ஃபெக்டாக நடந்துருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து கட் பண்ணணும், அந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமையாக மேலே வரைக்கும் வந்துட்டு லோ பண்ண முடியாமல் அப்புறமா என்ன பண்ணியிருக்கான், அப்படியே மேலே போயிருக்கான். இப்போ இங்கே தான் வந்து ஒரு லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன், ஒரு 2 செஷனாக தான் உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. என்ன நடந்துட்டு இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 6-7 நாள் கழிச்சு, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரேட் ஆகிருக்குது, அதுக்கப்புறமா இதில் ட்ரேடே ஆகல. இப்போ தான் என்ன ஆயிருக்குது, பொறுமையாக செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. மேலே கொண்டு போனாங்க, முடியல, கீழே வந்து புதுல வச்சிருக்குது, மேலே கொண்டு போகிறாங்க, இதை முடியாமல் இன்னொரு புதுல வைக்கிறது கூட வாய்ப்பு. புதுல வச்சா என்ன ஆகும், கொஞ்சம் மேலே வரும், சரியா. இது எப்போவுமே வந்து உங்களுக்கு ட்ரெண்டு வந்து இப்படி தான் பிரேக் ஆகணும். 80% இது நடக்கும், 20% என்ன நடக்கும், இன்னொரு லோ கூட வச்சுட்டு கூட இப்படியே கூட உலர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ப்ராக்டிஸ், பயிற்சியில் கற்றுக்கலாம், சரியா. ட்ரெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகணும், இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது, மேலே போய் புது ஆகி வைக்கவே முடியல, கடன்னு கீழே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இன்னொரு லோ வச்சா கண்டிப்பாக வந்து மேலே கொஞ்சமானாச்சும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். எப்படி நம்ம வந்து சொல்கிறோம், ஒரு தடவையும் அதான் நடக்குது, ஹை வைக்க முடியல, லோ மட்டும் வச்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் லோ வைக்கவே முடியல, லோ வைக்க முடியலன்னா என்ன ஆகும், புதுசாக ஹை வைக்க பார்ப்பான், எது வரைக்கும் வருவான், இது வரைக்கும் வரணும், அடுத்து இங்கே வரணும், மேலே வந்தோன்னா அதான் ஹேர்டில். ஏன் இங்கே வரணும்னு சொல்கிறோம், இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன், இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன், இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன், சரிங்களா.
ஒரு சின்ன லெவலில், அதாவது ட்ரேடே நடக்கலை, அந்த ட்ரேடே நடக்கலை அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது கீழே எக்காரந்து கூட வரக்கூடாது. அடுத்தடுத்து இன்னொரு ஹை வந்து வைக்கணும். அதுவும் நடக்கலை, இதுவும் நடக்கலை. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து முடிச்சிட்டான். சரி, இது வந்து மற்ற சார்ட்ல எல்லாம் நடக்குது எல்லாமே சொல்லு. ஆப்ஷன்ஸில் எப்படின்னு, ஆப்ஷன்ஸ்லேயும் அது ஒன்று நல்லா இப்படி மேலே போயிடுவான். நல்ல ட்ரெண்டிங் டேயில் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஹையும் வைக்காம லோவும் வைக்காம என்னமோ பண்ணிட்டு இருக்கும். ட்ரேடு ஆகணுமேனு ஆகிட்டு இருக்கும். சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல, ட்ரேடு ஆகணுமேனு ஆகிட்டு இருப்பான். மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான். ரெண்டுத்தையும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் கூட நம்ம 100 பாயிண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம். எப்படி இங்கே பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக அந்த இடம் வர்ற வரையும் வெயிட் பண்ணும். பொறுமையாக வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணும். பொறுமை ரொம்ப 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 அவசியம். நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஆஹா, தேவையில்லாமல் தப்பாக ஒரு ட்ரேட் எடுத்துட்டோமே அப்படிங்கிறது வந்து தெரியணும். நல்லா மேலே போயிருக்கோம், புதுலோ வச்சுருக்கோம். புதுலோ வச்ச உடனே நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணி இவ்வளோ தூரம் போகணும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. போகாமல் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு கீழே வந்திருக்கும். நீங்கள் கீழே வந்தோன்னா நீங்கள் பேனிக்காக தேவையில்லை. எல்லா நேரத்துலையும், ஒரு சில நேரத்தில் இப்படி கீழே போகும், ஆனால் எல்லா நேரத்துலையும் அது நடக்காது. இப்போ இவ்வளோ தூரம் வந்தால் என்ன ஆகும்? கட்டாயமாக மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே கண்டிப்பாக வரும். கீழே வர முடியல, மேலே போகலாம். மறுபடியும் அடுத்த நாள் வந்து அந்த லிக்விடியை கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கீழே வர முடியல, போயிட்டே இருக்கு. ஸோ இது அனுபவத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு இடமா பார்க்கணும். ஒரு இடமா நீங்கள் பார்க்க பழகிடும். பழகிடுச்சுன்னா அடுத்து என்னது? நம்மளுக்கு கேபிட்டல் தான் முக்கியம். கேபிட்டல் வேணும். கேபிட்டல் இல்லைன்னா பதட்டமாயிடும். பதட்டமாச்சுன்னா நீங்கள் ட்ரேடு வந்து ஒழுங்காக வந்து எடுக்க மாட்டீங்க. புதுல வைக்கலன்னா என்ன ஆகும்? மேலே வரும். எங்கே வரைக்கும் வரும்? அடுத்த ஹேர்டல் இங்கே தான் இருக்குது. அப்போ இன்னும் மேலே போகிறோன்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு ஹை வச்சுட்டு இன்னொரு ஹையும் வச்சுட்டான். எங்கேருந்து வச்சிருக்கான்? இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. அந்த லோவுக்கே வந்துட்டு பயமுறுத்திட்டு மேலே போயிட்டான். இப்போ அதே மாதிரி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா இவ்வளோ தூரம் போச்சு, கீழே வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ தூரம் தான் போச்சு. கீழே வர முடியல, மேலே போயிட்டான். முடிச்சிட்டான் மார்க்கெட்டு. ஒரு இடமும் வந்து இதே தான் நடக்குது. இதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். சரியா? தொடர்ச்சியாக வந்து வீடியோவும் பாருங்க. அதே மாதிரி பயிற்சி நிறைய வந்து பண்ணுங்க. நிறைய பயிற்சி வந்து பண்ண தான் உங்களால் வந்து இதை கற்றுக்க முடியும். நான் திரும்ப சொல்கிறேனே நினச்சிக்காதீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பயிற்சி தான். பயிற்சி பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். சில நேரங்களில் நீங்கள் வந்து சரியான டெசிஷன் வந்து எடுக்கவே முடியாது. பயிற்சி இல்லைன்னா 4 hours போயிட்டே இருக்கிறான். எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான்? இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான். என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பெரிய லோ வச்சுருக்கான். அங்கே வர முடியல. பிரேக் ஆகிட்டான். பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போய் புது ஹை வச்சாச்சு. திரும்ப கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? புது ஹை வச்சாச்சு. திரும்ப கீழே வந்துட்டு மேலே போயிருந்துடணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி மேலே போயிருந்துடணும். போகலை. போகாமல் வந்து என்ன பண்ணியிருக்குது? அடுத்து வந்து உங்களுக்கு லோ பண்ணிட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட். நல்ல கீழே வந்துட்டு இதுலேருந்து வந்து மேலே போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது என்னாச்சு? இன்னும் நல்ல கீழே எங்கே வரைக்கும் வந்திருக்கான்? ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அங்கேருந்து லிக்விடிட்டி எடுத்து கிளியர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கான்? இவ்வளோ தூரம் போயிருக்கு. என்ன லெவல் இது? ஏற்கனவே இங்கிருந்து தான் பெரிய ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அந்த செல்லர்ஸ் இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த இடம் வாடா மேலே வாடா பார்த்துக்கலாம்டா நீயா நானாங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாச்சும் அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும்.
ஒருவேளை இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் பை ஆகி மேலே போச்சுன்னா இதை பிரேக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா எங்கே போனோம், இங்கே போனோம், அடுத்து எங்கே போனோம், இங்கே போனோம், அடுத்து எங்கே ஆல் டைம் ஹைக்கே போனோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக வந்து தெரியும். நல்லா பை ஆகி மேலே போயிடுச்சா, ஒரு பெரிய ஃபாலு இந்த இடம் வந்து அப்படியே நின்றுச்சு தெரியுதா, மார்க்கெட் அந்த இடம் வந்து அப்படியே வந்து நின்னாச்சு. நின்றுட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையருடைய ப்ரெசன்ஸ் எங்கே வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், அது வரைக்கும் வந்ததா வரல. இப்போ எங்கே போயிருக்கிறான், மறுபடியும் மேலே அதே லெவலில் போயிடும். இந்த லெவலெல்லாம் இந்த லெவலை பிரேக் பண்ணால் மேலே போயிடும். இப்போ கோல்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, டெய்லியில் ஏப்ரல்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த இடத்துல முட்டிக்கிட்டே இருந்தான், அப்புறமா பிரேக் ஆகி மேலே போச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது கூட நடக்கலாம். கீழே வரைக்கும் வந்துட்டானா மேலே போயிட்டு கீழே கொஞ்சமாக, மேலே போயிட்டு கீழே கொஞ்சமாக, மேலே போயிட்டு கொஞ்சமாக, இல்லைனா இங்கேயே கூட பிரேக்கு, இல்லை இந்த கொஞ்சம் இடத்துலேருந்து பிரேக் ஆகி டக்குன்னு வந்து மேலே போகும்போது இங்கே போயிடுவான். இது எப்போ நடக்கலாம், நவம்பர் ஆகும் இல்லை டிசம்பர் ஆகும். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிடுறீங்க. நல்ல கீழே வந்தால் என்ன ஆகும், எல்லாரும் ஐயோ போச்சு 5 லட்சம் கோடி போச்சு 10 லட்சம் கோடி போச்சும்பாங்க. ஜாலியாக இருக்கு, சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கு சரியா. இல்லைனா அதெல்லாம் பார்க்காதீங்க, நியூஸ்லாம் பார்க்காதீங்க. கீழே வந்து லோ வச்சேன்னா என்ன ஆகும், கொஞ்சமாக கீழே வந்துட்டு மேலே இதே கோல்டில் என்ன நடந்ததோ அதே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் சொல்கிறேன். கீழே வந்துட்டு மேலே அதே ரேஞ்ச் மேலே போய் பிரேக் ஆகி போயிட்டே இருந்துட்டு மேலே. ஸோ அதே விஷயம் வந்து எதில் நடக்கலாம், இதில் கூட நடக்கலாம், பேங்க் நிஃப்டியில் சரியா. ஸோ வழக்கம் போல் வந்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து இவ்வளோ நேரம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு கற்றுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இதை வந்து பயிற்சி, சம்மந்தமே இல்லாத சார்ட்லாம் எடுத்து வந்து பாருங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஒரு சார்ட்டை பார்த்துட்டு விட்டுறாதீங்க, நிறைய சார்ட் வந்து பாருங்கள். க்ரூட் ஆயில் பாருங்கள், க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அதில் வந்து இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். ஓ இதை தான் நடந்துகிட்டு இருக்குதா, 1 ஹவரில் வந்து போனோன்னா என்ன ஆகுது, புதுசாக லோ வைக்குது மேலே போகுது, புதுசாக லோ வைக்குது மேலே போகுது, புதுசாக லோ வச்சிருக்குது கொஞ்சமாக மேலே போயிருக்கு, இவ்வளோ தான் போயிருக்கான். ஆனால் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது, புது லோ. அப்போது இன்னொரு தடவை கூட கீழே வந்துட்டு மேலே அதே லெவலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ புதுசாக ஒரு லோ வச்சான்னா க்ரூடு வந்து இந்த இடத்துல 5 மினிட்ஸில் ஏதோ ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும், அந்த ரிவர்சல் பாயிண்ட்லேருந்து மேலே சரியா. ஸோ மேலே போகும்போது எப்படி போகிறான் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்க தெரிஞ்சிடும். நல்லா மேலே போயிருக்கான், கொஞ்சமாக போயிருக்கான் மேலே. இது ஏமாத்து வேலை, ஏமாத்துறத கூட உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது பாருங்க. இந்த ஹைக்கு போக முடியல பாருங்க, அதுக்கப்புறம் தான் கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணான், கீழே வரைக்கும் வந்தான், இது வரைக்கும் வந்துட்டு போயிட்டான், இது வரைக்கும் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா புல்லிஷாக மேலே போனான். நமக்கு எங்கே கான்ஃபிடென்ட் வரும், இந்த இடத்துல கான்ஃபிடென்ட் வரும், அப்பா பைப்பா அப்படின்னு. எக்ஸாக்ட் ப்ரீவியஸ் ஹை கீழே வந்துட்டான், லோ பண்ண முடியல. அந்த ப்ரீவியஸ் லோ இங்கே அடுத்த லோ என்ன ஆச்சு, போய் புது ஹை வச்சிட்டோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் விதவிதமாக சார்ட் எடுத்து நிறைய டைம் ஃப்ரேம் வந்து அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. டைம் ஃப்ரேம் எது வேணாலும் எடுத்துக்கிட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் எதுக்கு எடுக்கிறோம், என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கும். கொஞ்சம் கீழே வந்தால் மேலே போகிறோம், கொஞ்சம் கீழே வந்தால் மேலே போகிறோம். மேலே எவ்வளோ தூரம் போகிறான், புது ஹை வைக்கிறானா, வைக்கல, அப்போ என்ன பண்ணுறான், புது லோ வைக்கிறான். இப்போ பேங்க் நிஃப்டி சிமிலராக நடந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு. கடைசியாக என்னாச்சு, நல்ல வேகமாக கீழே வந்தால இப்போ என்ன பண்ணுறான், கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கான், கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அதை சொல்கிறேன், கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, பொறுமையாக வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கவனித்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரியா. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.